ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புக் சம்மரி தான் பார்க்க போகிறோம். டு வின் த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் த அதர்ஸ். அப்புறமா கேட்டிங்கன்னா எப்படி நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அதிகமாக பண்ணுறது, எப்படி நம்ம இன்ஃப்ளூயேட் பண்ணுறது, இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக நல்லா இருக்குது. ஏன் இது எனக்கு என்னோட பர்சனல் பிஹேவியர் வந்து அதிகமாக சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஏன் அப்படி நான் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு நானும் பார்த்தேன்னா போன நாள் வரைக்கும் நான் அப்படி தான் இருந்தேன். ஆஸ் அ இன்னிலேருந்து நான் எக்ஸ்ட்ராவர்ட் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட இன்ட்ரோவர்ட்னா என்ன, நமக்குன்னு அதாவது யார் கூடயும் பேசாம நமக்குன்னு நம்ம என்ன வேலை இருக்குதோ அது மட்டும் தான் பண்றது. வேற எதுவுமே இல்ல. வெளியில வந்து நம்ம வேலையை வந்து நம்ம முடிக்கிறோம். அப்புறமா வெளியில இருக்க ஒரு ஸ்மால் சர்க்கிள் ஒரு 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும். அவங்க கிட்டயே பேசுறோம். அவங்க கிட்ட பேசிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வரோம். வேற எதுவுமே இல்ல. போறோம், அந்த வேலையை முடிக்கிறோம். அதாவது நம்ம யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம கூட பேச வந்தா ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டா நம்ம வந்து பேசுவோம், அவ்வளவுதான். இதோட நம்ம வேற எதுவுமே ஒரு பொண்ணுகிட்டயோ ஒரு பையன்கிட்டயோ வெளியில இருந்து யாரோ ஒருத்தவங்க கிட்ட கண்டிப்பா நம்ம பேசவே மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லா பேரும் இன்ட்ரோவர்ட் தான். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலா எனக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட நீங்க இதை கம்ப்ளீட்டா பாருங்க. நீங்க கம்ப்ளீட்டா உங்க பிஹேவியர் வந்து அட்லீஸ்ட் சேஞ்ச் ஆகும். நான் நம்ம நான் பர்சனலி நான் என்ன தெரியுமான்னு திங்க் பண்ணேன். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து ரிச் ஆகும் அப்படின்னு நான் நினச்சேன். பர்சனலி எனக்கு அப்படி தான் நினச்சேன். ஆனால் இந்த புக்கை பார்த்ததுக்கப்புறமா, இந்த புக்கு நான் படித்ததுக்கப்புறமா ஆக்சுவலி நான் கோட் மாதிரி நான் கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் அதை பார்த்து ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஈவன் அது எல்லாம் சொல்லியிருக்கேன். என்ன மீனிங்னா, நம்ம கடைசி வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தால் நம்ம கடைசி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லே ஆக மாட்டோமா? ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஒருத்த ஆளை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் கம்யூனிகேஷன். இப்போ ஸ்டூடெண்ட் வந்து கம்யூனிகேஷன் படி தான் நம்ம டீச்சர்ஸ் சொல்கிறோம். இப்போ ஷாப்கீப்பர் ஏகப்பட்ட பேர்கிட்ட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு சர்க்கிளை வந்து கொண்டு வரும்போது நமக்கு ஈவன் இதுலேருந்து நம்ம கேதர் பண்ணி நம்மளோட சோஷியலி ஃபாலோவர்ஸை பில்ட் பண்ணி த்ரூ அவுட் அதுலேருந்து நம்மளோட மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்மால் சர்க்கிளை ஒரு பிக் சர்க்கிளை வந்து இன்வால்வ் பண்ணணும். அப்படி தான் இதில் வந்து சொல்லி தந்திருக்காங்க. ஈவன் இந்த பிஹேவியரை நம்ம மாற்றணும், ஆஸ் அ இன்ட்ரோவர்ட்லேருந்து எக்ஸ்ட்ராவர்ட்டாக மாற்றணும். அதுதான் இந்த மெயின் புக்கோட கான்செப்ட். ஈவன் ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளை டிபெண்ட் பண்ணுற மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி, ஈவன் ₹1 நம்ம சம்பாதிக்கணும்கிட்ட நம்ம இன்னொரு ஆளுகிட்ட நம்மளோட கம்யூனிகேஷன் ஆர் இன்னொரு ஆளை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் நம்ம சொல்லி வராங்க. ஈவன் லைக் தட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து கஸ்டமர் வேணும். ஆஸ் எ கஸ்டமருக்கு என்னன்னா மணி, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க தான் இருக்காங்க. இது ஒரு கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா ஒரு எக்கோ சிஸ்டம் மாதிரி இருக்குது ஃபார் மணி. அதாவது இந்த புக்கில் வந்து என்ன, நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 ஆக்டர் வச்சுக்கலாம். ஒன்று வந்து விஜய்னு வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவகார்த்திகேயன், ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு அந்த மாதிரி வச்சுக்கலாமே. இப்போ 2 பேர்த்திலும் இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சம்பாதிக்கிறதா அது சிவகார்த்திகேயன் வந்து சம்பாதிக்கிறான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா விஜய்னு இருக்கிற ஒரு பிராண்ட், அதாவது ஒரு பேரை வந்து அந்த பிராண்டை வந்து பார்த்தீங்கன்னா விஜய்னு ஒரு பிராண்டை வந்து எல்லா கிட்ட இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து எல்லா பேத்துக்கும் போகும். இதுதான் ஒரு சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலரி வந்து எப்படி ஃபிக்சேஷன் ஆகும்னா, எவ்வளோ ஆடியன்ஸை வந்து விரும்பி பார்க்குறாங்க, எவ்வளோ ஆடியன்ஸோட கனெக்ஷன் வச்சுருக்காங்களோ, லவ்வை வச்சுருக்காங்களோ, ஆர் ஒரு ட்ரஸ்டபிள் ஒரு பிராண்டை வச்சுருக்காங்களோ, அதுக்கேற்ற மாதிரி தான் சேலரி வரும். ஈவன் பார்த்தீங்கன்னா அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக தெரியும். இப்போ விஜய்க்கும் சிவகார்த்திகேயன் வச்சாலுங்கிட்ட இப்போ யார் அதிகமாக நம்ம சம்பாதிக்கணும்னு கேட்டால்கிட்ட விஜய் தான் சொல்லுவோம். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற ட்ரஸ்ட்டை வந்து தெரியும். ஏன்னா இந்த புக்கில் வந்து எல்லாமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ட்ரஸ்ட் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக மெயின் பண்ணணும். என்கரேஜ் இன்ஸ்டெட் ஆஃப் கம்ப்ளைனிங். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வேலை வந்து ஒரு ஆள்கிட்ட கொடுக்கும்போது எவ்வளோ வாட்டி நம்ம அந்த வேலை வந்து சொல்லியிருந்தால்கிட்ட அந்த வேலை வந்து தப்பாக தான் முடியும். 100க்கு 100 தப்பாக தான் முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஆளுகிட்ட நம்ம போய் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாவே போதும். அந்த ஆள் வந்து கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ணி திருப்பி நம்மக்கிட்ட அந்த லாங் டேர்முக்கு அந்த ஒரு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு லாங் டேர்மாக ஒரு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணும்போது ஆஸ் அ கொஞ்சமாச்சும் மோட்டிவேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு லாங் டேர்முக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா பில்ட் ஆகும். அதே நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து பேசிட்டீங்க, எனக்கு இந்த மாதிரி தான் என் பிஸ்னஸ் இப்படி தான் மாடல் இருக்குது, இவ்வளோதான் என்னோட பிஸ்னஸ் இருக்கும், நீ இப்படி வெளியிலே வரக்கூடாது அப்படி நீங்கள் சொல்லி தான் கண்டிப்பாக அவங்க வந்து கோவம் எடுத்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆகி நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபர்தராக இந்த மாதிரி நடக்கும்.
அதான் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த ஆளுகிட்ட வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு லாங் டெர்முக்கு நம்ம வந்து ஒரு பிசினஸ் நீங்க பண்ணணும்னா, இந்த மாரி சர்க்கம்ஃபரன்சஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா லாங் டெர்முக்கு நம்ம ஒரு பிசினஸ் பண்ணணும்னா எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் கைஸ். பிஸ்னஸ் மட்டும் வராது, மிச்சம் எல்லாத்துக்கும் சூட்டபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஆக்டர் கிட்ட போன சீனுக்கு இந்த சீனுக்கு பரவாயில்லடா, நல்லா தான் நடிச்சிருக்க, இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக பண்ண அப்படி சொன்னால் அவன் வந்து தெரியும். அப்போ டேரக்டர் வந்து சொன்னதுனால இந்த சீனை நீ நல்லா நடிக்கலை, நெக்ஸ்ட் சீனை வந்து இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் என்ன பெட்டராக பண்ண அப்படி தான் சொல்லுவாங்க. இதே டெக்னிக்கை தான் நம்ம மாமும் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. சேம் டெக்னிக் தான் எல்லா இடத்துலையும் நமக்கு அப்ளிகபிள் ஆகுது. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு லாங் டேர்மாக ஒருத்தவங்களை வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினச்சா நம்ம அவங்ககிட்ட போய் பேசுவோம். அது நம்ம என்ன பற்றி பேசுவோம், நம்மளை பற்றி, நம்மளோட ஹாபிஸ் பற்றி பேசுவோம், நம்மளோட கரியரை பற்றி பேசுவோம். நம்ம சின்ன வயசுல இருக்க எல்லா பாஸ்ட்டும் அவங்ககிட்ட தான் பேசுவோம். இன்ஸ்டெட் நம்மளை பற்றி நமக்கு பேசும்போது நமக்கு என்ன ஆகும், நம்மளை பற்றி நம்ம பேசும்போது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டோட நம்ம வந்து அதிகமாக பேசுவோம். இன்ஸ்டெட் அவங்கள பற்றி நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா, அஸ் அ லிசனர் வந்து பார்த்தீங்கன்னா லிசனர் வந்து கண்டிப்பாக இரிட்டேட் ஆயிடுவாங்க. இவன் வேண்டாம் அவனை பற்றியே பேசிக்கிறான், நம்மளை பற்றி பேசவே விட மாட்டேங்கிறான். இதே மாதிரி இரிட்டேட் ஆகிட்டு அந்த இடத்துல அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பிரேக் ஆகிட்டு, இதனாலே நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் இங்கேருந்து நிறைய பேர் பிரேக் டவுன் ஆகிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம பண்ணணும்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆகணும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு கேர்ள் கிட்ட நம்ம பேசணும்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள பேச வைக்கணும். அவங்கள வந்து அதிகமாக கொஸ்டின் பண்ணி நம்ம அதிகமாக கொஸ்டின் கேட்டு அவங்கக்கிட்ட இருந்து நிறைய டீட்டெயில் கேட்டால் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப க்யூரியாசிட்டி ஆகி நம்மக்கிட்ட நிறைய பேச ஆரம்பிப்பாங்க. அவங்கக்கிட்ட நிறைய பேச ஆரம்பித்தாவே போதும், ஒரு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் நிறைய டேர்முக்கு நீங்கள் நல்லாவே மேக் பண்ணிட்டு போயிடலாம். அதை பாயிண்ட் எடுத்துக்கலாம். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்கு வந்து அதிக பேர்த்துக்கிட்ட நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு ஃபைட் நடக்குது, எதனால நம்ம ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ஒரு அட் அ டைம் சேம் ஒர்க் பண்ணும்போது 2 பேர்த்துக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் அப்ரோச்சை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அங்கே வந்து தப்பாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நீங்களும் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து வேலை செய்யும்போது டிஃப்ரெண்ட் அப்ரோச்சோட நான் இப்படிலாம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். நீங்கள் இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வேறு வேர்ல்டில் வந்து நான் இப்படிலாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படி நீங்களும் கொஞ்சமாச்சும் நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் நினச்சி 2 பேருமே அட் த சேம் டைமில் நம்ம அங்கே கொண்டு வரும்போது அங்கே கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கிளாஸ் நடக்கும். இதனாலே நமக்கு நிறைய டேர்மில் வந்து அதை ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே இங்கே தான் பிரேக் டவுன் ஆகுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்கக்கிட்ட நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி, அதாவது என்னையவே நீங்கள் வச்சுக்கலாங்க. நீங்கள் என்னைய வந்து இந்த மாதிரி நீ பண்ணுற எக்ஸிக்யூஷன் வந்து தப்பாயிரும் அப்படி நீங்கள் என்னைய வந்து சொல்லும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த மாதிரி நமக்கு எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது டேரெக்டாக நம்ம வந்து யாருக்கிட்டயோ இந்த மாதிரி என்னைய எங்கிட்டே இருக்கலாம், வெளியில் ஒரு ஆளுக்கிட்ட நீங்கள் பேசும்போது யாருக்கா இருந்தாலும் அந்த ஈகோ வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம வந்து பேசும்போது டேரெக்டாக நம்ம நோ சொல்லும்போது கண்டிப்பாக அங்கே வந்து அதாவது ஈகோன்னு ஒரு வார்த்தை வந்து அங்கே வந்து அதிகமாக பில்ட் ஆயிரும். அஸ் அ லாங் டேர்முக்கு ரிலேஷன்ஷிப்பு இது ரொம்ப ரொம்ப பிரேக் டவுன் ஆயிரும். அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃபஸ்ட்டு அவங்களோட இதை கேட்டுறணும். அவங்களோட எக்ஸிக்யூஷன், அவங்களோட ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் வந்து உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆயிடும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சொல்லி அவங்க அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து பண்ணும்போது அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, அவங்க வந்து ஃபீல் பெட்டர் பண்ணுவாங்க. அதாவது இவன் வந்து என்னைய கேட்டு பண்ணுறான், அதாவது நான் இங்கே ஃபுல் பர்சன்ட்டுக்கு 100% நான் இங்கே எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஏன்னா இவன் இங்கே வந்து நான் ஸ்பெஷலாக இருக்கிறேன், ஏன்னா இங்கே வந்து என்னைய கேட்டு தான் என்னோட அப்ரோச் வந்து தான் அவன் கேட்டிருக்கான் அப்படி சொல்லி அவருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யும்போது அங்கே வந்து அவர் வந்து ஈஸியாக வேலை செஞ்சிருவார். அவரே அஸ் அ மெயின் ஆத்தராக அங்கே மேனேஜர் இருந்தாங்கிட்ட அவரே வந்து வேலை வேகமாக செஞ்சிருவார். நீங்கள் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணி தான் ஆகணும். எதாவது லாங் டேர்முக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணணும்னா இதெல்லாம் நம்ம மேக் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்கீங்கன்னா, அவங்கள வந்து மேக் தி ஃபீல் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட். அவங்கள பற்றி நினைக்கணும்னா நம்ம இவங்க கூட இருந்தால் அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி நம்ம நினைக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த பர்சனை வந்து.
பொண்ணா இருக்கலாம், பையனா இருக்கலாம், ஆர் மேனேஜர் அந்த மாதிரி பெரிய பெரிய யாரா இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 ப்ரௌட்லி அவங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அட் த டைம் நம்ம வந்து எல்லா பேத்துக்கும் இதை வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டேன்னா என்னோட ஈகோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும், அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஈகோ ஆயிரும், அப்புறமா இதனாலே சண்டை நடக்கும். இதை நம்ம விட்டுட்டு நம்மளோட மேக் தி அவங்கள வந்து நமக்கு மேக் பண்றோம். எதுக்குன்னா நம்ம ஒரு லாங் டேர்முக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ண ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நம்ம கொண்டு வரணும்னா இந்த மாதிரி எல்லா விஷயமே பண்ணணும். ஏன்னா அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப எப்பயுமே அவங்கள வந்து இம்பார்ட்டன்ட் நினைக்கும் போது அவங்ககிட்ட ஈஸியாக எல்லா விஷயத்தையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணும்போது ஈவன் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணும்போது இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருப்பாங்க. வேற யாருக்கிட்டே இருந்தாலும் கிட்ட இவன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சனாக இவன் மட்டும்தான் என் கூடவே இருக்கிறான் அப்படி சொல்லி அவங்களுக்காக ஒரு அந்த தாட்டை வந்து இங்கே தான் நம்ம ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறதுனால இவ்வளோ நல்ல நல்ல விஷயம் இருக்குது. ஆனால் இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறதுனால நம்மளோட ஈகோ வந்து டவுன் ஆயிரும். அப்படி நம்ம நினைச்சு நம்ம என்னென்னமோ நம்ம யோசிக்கிறோம். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணாம நம்ம விஷயத்துக்கு தேவைன்னா நம்ம காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கல எந்த தப்புமே இல்லை கைஸ். பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன் யூ ஒன்லி. ஏன் அப்படி யூ ஒன்லி அப்படி சொல்லியிருக்காங்கன்னா நம்மளே கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி கேட்டிங்கன்னா உண்மைதான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல வந்து வேலை செய்கிறீங்க, ஒரு இடத்துல வந்து காலேஜ் படிக்கும்போது நீங்கள் வர்றீங்க, ப்ரெசென்ட் போடுறாங்க, சும்மா நோட்ஸ் எழுதுறீங்க, அப்புறமா வெளில போகிறீங்க, அவ்வளோதான். அந்த பர்சனும் அந்த உனக்கு பக்கத்தில் இருக்கணும் அவனும் அதே தான் பண்ணுறான். ஃபார் எக்ஸாம்பிள் அவனும் வரான், வெறும் ஸ்ட்ரிக்ட் மூஞ்சியாக வச்சுக்கிட்டு அவன் வந்து எப்பயுமே அவன் ஒர்க் பண்ணுறான், நெக்ஸ்ட் வந்து போகிறான், ஒர்க் பண்ணிட்டான், எதுவுமே அது இதுன்னு எதுவுமே பேசாம உன்னோட வேலையை முடிச்சுட்டு அவன் வாட்டி வெளில போகும்போது கண்டிப்பா நம்மளே இருந்தாலும் யாரா இருந்தாலும் கிட்ட கண்டிப்பா பேசவே மாட்டோம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட கான்வர்சேஷனை வந்து நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பொண்ணு வந்து பேசுவான், அவன் வந்து பேசுவான், நம்ம ஃபர்தரா நம்ம இப்பதான் போயிருக்கோம், நம்ம வந்து போய் பேசலாமா அப்படின்னு நினைச்சோன்னா கண்டிப்பா ஒரு ஆஃபீஸில் எங்க போனாலுமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் கான்வர்சேஷன் பில்ட் ஆகணும்னா நம்ம தான் போய் ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம தான் போய் கீழே இறங்கி நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மேக் பண்ணணும்னா எல்லாமே மேக் பண்ணணும். அதுக்குன்னு அவன் வந்து பேசுவான் அப்படி நம்ம கண்டிப்பாக நினச்சே முடியாது. நமக்கு இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பேக்கணும்னா நம்ம தான் எல்லாமே பண்ணணும். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஃபர்தராக உங்களுக்கு என்ன மாதிரி புக்ஸ் இருந்தாலும் கிட்ட அந்த மாதிரி சம்மரி பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.